இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான நேற்று முகூர்த்த தினம் என்றாலும் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை யமகண்டம். அதனால் வேட்புமனு தாக்கலுக்கு மதியம் 1 முதல் 1:30 மணி வரை திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி பதிவு செய்திருந்தார். மதியம் 1 மணிக்கு மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகம் வந்தவர் மனு தாக்கல் செய்தபோது மனுவில் கையெழுத்திடும் முன் அங்கிருந்த கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து மதியம் 1:10 மணிக்கு கையெழுத்திட்டார். ஏனெனில் நேற்று மதியம் 1:30 மணிக்கு மேல் குளிகை காலம். மேலும் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தபோது கையில் எலுமிச்சை வைத்திருந்தார். வேட்பாளருடன் 4 பேர் மட்டுமே வர வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் செந்தில் பாலாஜியுடன் கூட்டணி கட்சியினர், வக்கீல்கள் என 9 பேர் இருந்தனர். அவர்களை தேர்தல் பிரிவினரும் போலீசாரும் வெளியேற்றவில்லை. இதையடுத்து கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜிக்கு மாற்று வேட்பாளராக அவரது தம்பி அசோக்குமார் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் மனு தாக்கல் செய்தபோது கண்ணாடி அணிய மறந்துவிட்டார். உறுதிமொழி வாசிக்கச் சென்ற போது வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க முடியாமல் தடுமாறினார். ஏற்கனவே கரூர் தொகுதியிலும் திமுக வேட்பாளர் ஆசி தியாகராஜனுக்கு மாற்று வேட்பாளராக செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மனு தாக்கல் செய்துள்ளார். செந்தில் பாலாஜி தன் மனுவில் 85,875 ரூபாய் மதிப்புள்ள கைத்துப்பாக்கி வைத்திருப்பதாகவும் 13 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.